ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது எல்லோ அண்ட் ரெட் லைன் ரூட் ஓவர்லாப் ஆகிற இந்த டபுள் டக்கர் ரூட்ல ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷன்லையும் என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஆழ்வார் திருநகர் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த ஆழ்வார் திருநகர் மெட்ரோ ஸ்டேஷனில் இப்போதைக்கு லோவர் டெக், அதாவது காங்கோஸ் லெவல் பில்ட் பண்ணுறது போயிட்டு இருக்குது லோவர் டெக்கில். இதில் பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும், அதாவது ஆல்மோஸ்ட் பாதி வரைக்கும் ஸ்லாப்லாம் போட்டாங்க. பட் இன்னும் ஒரு சில இடத்துல அந்த ஸ்லாப் போட வேண்டியது. இதுக்கப்புறம் இந்த அப்பர் டெக் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேஷன், அதாவது என்ட்ரி எக்ஸிட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காலம் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பேஸ்மெண்ட்டுக்காக பள்ளம் தோண்டியிருக்காங்க. இப்போதைக்கு பேஸ்மெண்ட் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த காலம் எழுப்பி அதுக்கப்புறம் என்ட்ரி எக்ஸிட் பிளான் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஆழ்வார் திருநகர் மெட்ரோ ஸ்டேஷனில் இதுதான் போயிட்டு இருக்குது. இதே தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது வலசரவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த வலசரவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடி இந்த கர்டர் லிஃப்டர் வந்து முன்னாடியே பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் அது அதே ஸ்டேஜ்லாம் இருக்குது. இன்னும் அந்த இந்த கர்டர் லிஃப்டரை இன்னும் ரிமூவ் பண்ணல. மேபி இன்னும் 1 or 2 ஸ்லாப்ஸ் அந்த டபுள் டக்கர், அதாவது அந்த லூப்பிங் லைனில் பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த கர்டர் இன்னும் அங்கே இருக்கிறத பார்க்கலாம். இந்த வலசரவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எக்ஸிட்கான அந்த காலம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ காங்கோஸ்லேருந்து நம்மளுக்கு எக்ஸிட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கனெக்ஷனும் போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் லிஃப்ட்டு, ஸ்டெப்ஸு, அதுதான் தான் இதில் வைக்க வேண்டியிருக்குது. அப்படியே தொடர்ந்து போகும்போது இதுலேயும் ஒரு சில ஸ்லாப் பிளேஸ் பண்ண வேண்டியிருக்குது. இப்போ அப்படியே போரூர் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படியே போரூர் வரைக்கும் பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது நம்மளுக்கு அந்த சைடில் வடபள்ளி டைரக்ஷனில் போகும்போது என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ரூட்ல லோவர் டெக்ல உள்ள எல்லோ லைனையும் அப்பர் டெக்ல உள்ள ரெட் லைனையும் கனெக்ட் பண்றதுக்காக இதுல ஒரு லூப் லைன் வருது. ஸோ அந்த லூப் லைனுக்கும் பாத்தீங்கன்னா கர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. இப்படி தொடர்ந்து போகும்போது இந்த அப்பர் டெக்ல உள்ள லூப் லைன் அப்படியே ஒவ்வொரு பில்லருக்கும் ஹைட் குறைஞ்சு குறைஞ்சு லோவர் டெக்ல வந்து கனெக்ட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். இதுலயும் பாத்தீங்கன்னா கர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த நடுவில் அந்த ட்ராக்காக அந்த ஸ்லாப் போடுற ஒர்க்கு இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இப்படியே குறைஞ்சி கீழே வந்து நம்மளுக்கு லோவர் டெக்கில் இப்போ ஆல்மோஸ்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த லோவர் டெக்லையும் அப்பர் டெக்லையும் இது வந்து ஒரு ட்ராக்ல இருந்து இன்னொரு ட்ராக் மாறுற அளவில் அந்த இன்டர்சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸில் அந்த இன்டர்சேஞ்ச் பண்ணுற அளவில் இருக்கும். ஸோ நம்ம ட்ரெயினில் போகும்போது அதெல்லாம் கேப்சர் பண்ணலாம். இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது காரம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த காங்கோஸ் லெவல் ஆல்மோஸ்ட் ஸ்லாப் போட்டாங்க. ஒரு சில இடத்துல தான் அந்த ஸ்லாப் பெண்டிங் இருக்குது. ஸோ வாங்க தொடர்ந்து போவோம். இதில் என்ட்ரி எக்ஸிட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த காரம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரொம்ப நேரோ ஸ்டிச்சாக இருக்கிறதுனால இதில் என்ட்ரி எக்ஸிட் வந்து ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி எக்ஸிட்டுக்காக இப்போதைக்கு இந்த காலம் போட்டிருக்காங்க. அதை வந்து காங்கோஸ் லெவலில் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃப்ளோரிங்கும் போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து இதில் லிஃப்ட்டு, ஸ்டெப்ஸு அதெல்லாம் பில்ட் பண்ணணும். பட் இது வந்து 2 வீக்ஸ்க்கு முன்னாடி பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட இதே ஸ்டேஜ்லாம் இருந்தது. ப்ராக்ரஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். வாங்க தொடர்ந்து பார்ப்போம். இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் காங்கோஸ் லெவலில் எல்லா ஸ்லாபுமே பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ட்ரி எக்ஸிட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேஷனுக்கு இங்கே தான் என்ட்ரி எக்ஸிட் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் பேஸ்மெண்ட் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணலை. பட் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த ஸ்டேஷனை குயிக்காக பில்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ரூட்ல அப்படியே தொடர்ந்து போகும்போது நிறைய ஹெவி வெஹிக்கிள் பார்க் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக. இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் போரூர் ஜங்ஷன் பக்கம் வந்துட்டோம். அந்த போரூர் ஜங்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடியா நம்மளுக்கு ரெட் லைன் தனியாக பிரிஞ்சு டுவர்ட்ஸ் கத்திவாரா, சென்ட் தாமஸ் மவுண்ட் அந்த டைரக்ஷனில் போகிறத பார்க்க முடியும். பட் வந்து எல்லோ லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போரூர் ஜங்ஷனில் போயிட்டு கனெக்ட் ஆகும். அதாவது இந்த டேர்ன் பண்ணுற இடத்துல இருக்கிற இடத்துல
லாஸ்ட் டைம் வந்து கர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த கர்டர் ஒர்க்லாம் பிளேஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே எலக்ட்ரிஃபிகேஷனுக்காக அந்த ஸ்டீல் பில்லரும் வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நம்ம வந்து போரூர் மெட்ரோ ஸ்டேஷன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு யூட்டர்ன் எடுத்து திரும்ப நம்ம டுவர்ட்ஸ் வடபழனி நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடில் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் ரைட் சைடில் போயிட்டு இருந்தது பார்த்தோம். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் என்னென்ன ப்ராக்ரஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க திறந்து போவோம். டுவர்ட்ஸ் வடபழனி டைரக்ஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் நம்மளுக்கு என்ன காங்கோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி எக்ஸிட்டுக்காக இந்த காங்கோஸில் கனெக்ட் பண்ணுறதுக்காக அங்கே காலம் எழுப்பி அதில் கனெக்ஷன் போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸுக்காகவும் லெஃப்ட்டுக்காகவும் சின்ன சின்ன காலம் பில்ட் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸ்லையுமே பிளேஸ் பண்ணிட்டாங்க. வாங்க திறந்து போவோம். ஸோ யூஸ்வலாக இந்த ரூட்டில் கவர் பண்ணும்போது நம்ம ஒரு டைரக்ஷன்லேருந்து அடுத்த சைடில் உள்ள மெட்ரோ ஸ்டேஷனையும் கவர் பண்ணியிருப்போம். பட் வந்து இப்போ வந்து யூசருக்கு கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு 2 சைடுமே கவர் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ரூட்டில் அடுத்து பார்க்க போகிறது காரம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த காரம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் நேரோ ஸ்ட்ரெச்சுங்கிறதுனால என்ட்ரி எக்ஸிட் வந்து ஸ்டேஷன் வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ காங்கோஸ் லெவல் ஆல்மோஸ்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்லாப் போட்டிருக்காங்க. வாங்க அதை அப்படியே பார்த்துட்டே போகலாம். இந்த டபுள் டக்கரில் அந்த லூப் லைனில் போயிட்டு இருக்கிற ஒர்க்கை ஜஸ்ட் கவர் பண்ணி போட்டிருந்தேன். இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வலசரவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்மெண்ட் தான் இப்போதைக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து காலம் எழுப்புற வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து வலசரவாக்கத்தில் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காங்கோஸ் பில்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சில ஸ்லாப்ஸ் பிளேஸ் பண்ண வேண்டியிருக்குது. வாங்க திறந்து போவோம். இந்த ரோட்டில் கடைசியாக பார்க்க போகிறது ஆழ்வார் திருநகர் மெட்ரோ ஸ்டேஷன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து இப்போதைக்கு பேஸ்மெண்ட் ஒர்க் தான் போயிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இங்கே வந்து இப்போதைக்கு பள்ளம் தோண்டியிருக்காங்க. அதுலேருந்து இதுக்கப்புறம் தான் பேஸ்மெண்ட் பில்ட் பண்ணி கொண்டு வரணும் மேலே. ஸோ இதுதான் வந்து ஆழ்வார் திருநகர் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு இருக்குது. இந்த ஆழ்வார் திருநகரை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இந்த ரெட் லைன் வந்து தனியாக பிரிஞ்சு டுவர்ட்ஸ் கோயம்பேடு நோக்கி போகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதாவது இங்கேருந்து இந்த கோயம்பேடு வரைக்கும் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா அதை வந்து மேலே கார்டில் அட்டாச் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் எண்டு ஸ்க்ரீன்லையும் அட்டாச் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு
பியர் கேப்புக்காக இந்த கம்பி கட்டி வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மேபி அடுத்த ஒரு சில நாட்கள்ல இத வந்து மேல பிளேஸ் பண்ணிருவாங்க. அந்த பியர்ல பார்த்தீங்கன்னா, அந்த பியருக்கு மேல பிளேஸ் பண்ணிட்டு, அத பியர் கேப்ப ஆட் பண்ணிருவாங்க. ஸோ இதுதான் வந்து கரண்டா இந்த ரூட்ல போயிட்டு இருக்கிற ஒர்க்கு. இதை தொடர்ந்து வர வடபழனி ஸ்டேஷனோட ஒர்க் அப்டேட் வந்து அடுத்த வீடியோல வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனல்ல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.